உங்க பொங்க சோறும் வேண்டாம், பூசாரித்தனமும் வேண்டாம், சைலண்டாக ஒதுங்கிய திமுக அமைச்சர்கள். மதுரை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜ் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி வருகிற 1ஆம் தேதி மதுரை வருகிறார். அவரை வரவேற்க மதுரை மக்கள் தயாராக இருக்கிறார்கள். மதுரையில் திமுக ஆட்சியில் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் மூர்த்தி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள் தோறும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து வருகிறார். ஒரு அமைச்சருக்கு இதுதான் பணியா என்று பொதுமக்களே கேவலமாக பேசுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். இன்னொரு அமைச்சர் தனது பதவி இறக்கப்பட்டதால் சைலண்ட் ஆகிவிட்டார். அவர் வருகிற தேர்தலில் நிற்பாரா நிற்க மாட்டாரா என்பது தெரியவில்லை. உங்க பொங்க சோறும் வேண்டாம், பூசாரித்தனமும் வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மதுரை மாநகராட்சியில் நடந்த சொத்து வரி முறைகேடுகள் தொடர்பாக மாதந்தோறும் ஆய்வுக்கூடங்கள் நடத்தி இருந்தால் இந்த முறைகேடுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர்கள் நேரடி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேயரின் கணவர் நிழல் மேயராக இருந்து தற்போது கைது செய்யப்பட்ட நிலையில் மேயர் இன்னும் பதவியில் இருப்பது விசாரணையை பாதிக்கும். உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும், இல்லையெனில் அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் நிலைப்பாடு குறித்து அவர் திசை மாறி காட்டுக்குள் வழியின்றி தவிக்கும் நிலையில் உள்ளார். அதிமுக எப்போதும் எம்ஜிஆர், ஜெயலலிதா கொள்கையில் உறுதியுடன் செயல்படும். எடப்பாடி பழனிசாமி அதிக செய்கிறார் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.